என்னடா மார்னிங்கே கடுப்பா உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது என்ன கதைன்ட்டு நான் கடைசியா சொல்றேன். 60 நாள்ல உடம்ப குறைக்கிறேன்ற சேலஞ்சில இன்னைக்கு நாள் 23. வீட்ல அம்மா இல்ல காரணத்துக்காக இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஒரு கருப்பு காப்பிய போட்டா தான் மைண்டே ஃப்ரீ ஆகும். ஸ்ட்ராங்கா ஒரு பிளாக் காஃபிய போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான மீல ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, மசாலா கிசாலாலாம் போட்டு நல்லா பேன்ல இறங்கிட்டேன். நல்லா சுட சுட கொஞ்ச நேரம் அத அப்படியே விட்டோம்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. சைட்ல அப்படியே 2 பிரெட்ட எடுத்து முட்டைய உடைச்சு ஊத்தி, ஒரு டோஸ்ட்ட போட்டு பிரெட் ஆம்லெட் போல எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு மார்னிங் இதுதான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு டோட்டலாகவே ரெஸ்ட் டே. ஜிம்மும் லீவு, ஆஃபீஸும் லீவு. அதனால் வீட்டில் சும்மா இல்லாமல் சிஸ்டமை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். என்னடா சோகமாக இருந்தீங்கன்னு கேட்டிங்களா? அதுக்கு ரீசன் நான் எங்கள் அம்மா வெளியே போனாங்க, மதியானம் ஆச்சு, இன்னும் வரல, நீயே சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சமைக்கிறதுக்கு சுத்தமா மூடே இல்ல. ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன மேட்டர்னா, எலிட்ன்னு ஒரு ஃபுட் ஆப்பு. இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னா, உங்களோட மீலை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ நியூட்ரிஷன் கன்சல்டன்சியும் இருக்குது. ஆர்டர் போட்டோன்னே அண்ணா பக்காவாக எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் பேஸ்னால, ஸோ நீங்கள் ஆப்பில் தான் பண்ணணும். மீல் பிளான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 229. நான் ஆர்டர் பண்ண மீல் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்டேன். இது மோஸ்ட்டாக யாரெல்லாம் ஒர்க் லைஃப் அண்ட் ஜிம்மை மேனேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நைட்டுக்கும் அவங்கக்கிட்டவே ஆர்டர் போட்டாச்சு. 2 ரோல் கொடுத்துருந்தாங்க. 2 ரோலுமே ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. சாப்பிடவே முடியல. குவான்டிட்டி வைஸ் சரி, குவாலிட்டி வைஸ் சரி, ரெண்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா சிக்கனோட ஸ்டஃபிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாராளமாக இருந்துச்சு. நம்ம ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். தென் நம்ம ப்ரூஸ்லி ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துருந்தனால அவனுக்கு கொஞ்சம் கொடுத்த உடனே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டான். ஃபைனலாக தேவையான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதோட டேவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். டே பை டே என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.